சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சென்னைக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் என் ஆளோட மூச்சு காத்தோட காத்தா கலந்து என் உடம்புக்குள்ள உரசுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குடா. சென்னைக்குள்ள வந்து இறங்கினது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த செலியன்ட்ட வம்பு பண்ணி மாட்டி வேலூர் ஜெயிலுக்கு போறோமா இல்ல புழல் ஜெயிலுக்கு போறோமான்னு எனக்கு தெரியல. நீ சொல்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கு. உள்ளூர்லயே நம்ம பப்பு வேகல, வெளியூர்ல வந்து என்ன வேக போகுதுன்னு தெரியல. மாட்டணும் ஆயுசுக்கும் கம்பியான வேண்டியதுதான். அட கூறுகட்ட கூவைகளா, எப்பவுமே சொந்த ஊருக்குள்ள சம்பவம் பண்ணா போலீஸ்காரங்களுக்கு மூக்கு வேர்த்து யாரு சம்பவம் பண்ணாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. அதே வெளியூருக்கு வந்து யாருக்கும் தெரியாம சம்பவத்தை முடிச்சிட்டு சைலண்டா போனோன்னு வச்சுக்க, யாரு பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாம போயிரும். இப்படிதான்டா பல கேஸ் பெண்டிங்ல கிடக்குது. அதனால நமக்கு இந்த ஊரு தான் சம்பவம் பண்ண சரியான இடம். ஆனா நாம தான் பண்றோம்னு எந்த எவிடன்ஸும் எவனுக்கும் மாட்டாது. இத மட்டும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம்னு வச்சுக்க, எந்த பயலும் நம்மள நெருங்க முடியாது. இங்க திறமைக்கு தான் பரிசு இல்ல. பேசுறதெல்லாம் தெளிவாதான் பேசுற, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. எப்பவும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, முதல்ல சம்பவம் பண்றதான் கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டத்தை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோ, அடுத்தடுத்த சம்பவத்தை அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்ற? உன் காதலுக்காக ஒரு சம்பவம் பண்ணலாம்னு நினைச்சு வந்தா அடுத்தடுத்த சம்பவம் பண்ணலாம்னு அசால்ட்டா பேசுற.